சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை, தேவாதி இயேசுவின் திரு பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சம்பந்த சுவர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றி என்று சொன்ன நமது ஆண்டவர் தம் இதயத்தை திறந்து காட்டி அவரிடம் நம்மை ஒப்படைப்போமாக. புனித மார்க்கிறித்து மரியாளுக்கு தோன்றி தம் இதயத்தை திறந்து காட்டி ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார், ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவு நிந்தைக்கு உள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் செய்ததற்காகவும் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் ஒரு இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பே திருதி ஆண்டவருக்கு மொத்த விண்ணப்பங்களாக 2315 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை வாசி கேட்போம். மனபயம் நீங்க, கல்லீரலில் உள்ள கட்டி கரைய, நுரையீரலில் திரும்ப கட்டி வராமல் இருக்க, முழங்காலில் வலி தீர, அலர்ச்சி நோய் குணமாக, சளி தொந்தரவுகள் தீர, தைராய்டு கட்டி கரைய, மஞ்சள் காமாலை நோய் நீங்க, ரயில்வே வேலை கிடைக்க, உதட்டில் உள்ள வெள்ளை தழும்பு மறைய, கல்வி கடன் வங்கியில் கிடைக்க, தேவ அழைத்தலில் நிலைத்திருக்க, பிரஷர் நோயிலிருந்து விடுபட, சர்க்கரை நோயிலிருந்து விடுபட, வியாபாரம் சிறக்க, எம்எஸ்சி தேர்வில் வெற்றி பெற, மூச்சு திணறல் குணமாக, கழுத்து எலும்பு தேய்மானம் நீங்க, அல்சர் நோய் குணமாக, வாய்ப்புண் குணமாக, தேர்வுகளில் வெற்றி பெற, இவ்வாறு திருதை ஆண்டவருக்கு விண்ணப்பங்களாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. நாமும் எத்தனையோ விண்ணப்பங்களில் வந்திருக்கிறோம். ஆண்டுடைய இதயத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீரே உம்முடைய வல்லமையால் என்னை சுகமாக்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்திருவோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்கள் நிரந்தர அடைக்கலமாக வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இதயமே, பல்வேறு துன்பத்து உயரங்களால் வருந்தி உம்மை நோய்க்கு கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் மனது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் நாடி வந்திருக்கும் எங்களுக்கு
உமது அருள் ஆசிரை தாரும் சுவாமி. இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திருதை அன்பில் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறைய ஆசி அருள வேண்டும் என்று உலகெங்கும் வாழும் அது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களில் இருந்தும் உன் நோய்களில் இருந்தும் உன் கவலையில் இருந்தும் உன் கண்ணீரில் இருந்தும் குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. நன்றியறிதலாக திருதை ஆண்டவருக்கு 525 நன்றியறிதல்கள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை வாசி கேட்போம். அறுவை சிகிச்சையின்றி இருதய நோய் குணமானதற்கு, வேலை கிடைத்தமைக்கு, கண் நோய் நீங்கியதற்கு, கிணறு நல்ல முறையில் வெற்றியதற்கு, கடன் பிரச்சனை தீர்ந்தமைக்கு, வயிற்று வலி நீங்கியமைக்கு, பாக்கு போடும் பழக்கத்திலிருந்து விடுபட்டதற்கு, பிஎட் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றதற்கு, பணி நிரந்தரமானதற்கு, பணி மாறுதல் கிடைத்தமைக்கு, உடல் அரிப்பு நோய் குணமானதற்கு, குடல் புற்றுநோயிலிருந்து சுகம் கிடைத்தமைக்கு, இவ்வாறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இன்னும் எத்தனை விதங்களிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். வியக்கத்தக்க முறையிலே ஆண்டவர் பல்வேறு காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் அன்பாய் இருக்கிறார், இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். அவருடைய பேரன்பினையும் இரக்கத்தினையும் சுவைக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிட தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். நன்றி கூறுதல். இத்திருத்தலத்தை நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீ செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும், உம்மை மன்றாடும் அனைவரையும் திருக்கரத்தால் ஆஸ்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக, இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக, இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக, மேலும் இயேசுவின் இருதயத்திலும் அடைந்துள்ள நன்மைகளுக்காக அமைதியாக நாம் நன்றி செலுத்துவோமாக. எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, இயேசுவின் இருதயமே எல்லாம் உமக்காக. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களால் மனிதன் நிதனை அறிய இயல. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி
உமது திருவுலகத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம்பியபடியே உமக்கு ஆகட்டும், உமது விருப்பத்தின்படியே உமக்கு ஆகட்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் நலம் பெற வேண்டும். இதுதான் நன்கு பிள்ளையுடைய வேண்டுதல். ஆண்டவரை நலமாக்குகிறாக, நோயாளிகளை சுகப்படுத்துகிறாக, உடைய ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறாக, உங்களுடைய அருளாலும் ஆற்றலாலும் உண்மை தேடி வந்த பிள்ளைகளை நிரப்புகிறாக. ஆண்டவரே, எங்கள் இதயம் ஒரு இதயம் போல ஆகட்டும், எங்களது இதயம் ஒரு இதயம் போல ஆகட்டும். எங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளை நீக்கும், எங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நோய்களை நீக்கும், எங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கண்ணீர்களையும் நீக்குவராக, துடைப்பீராக. நம்முடைய அருளால் எங்களை நிரப்பி காப்பீராக. என் குடும்பத்தை, படிக்கின்ற பிள்ளைகளையும், செய்கின்ற தொழிலையும், அனைத்து முயற்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதமாய் மாற்றி இந்த மாதம் முழுவதும் என்னாலும் மகிழ்ந்திருக்க, நம்முடைய உணர்வின்பை உணர்ந்து மகிழ்ந்திருக்க அருள் கூறுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவவல்லமை தர வேண்டும், தேவவல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவவல்லமை தர வேண்டும், தேவவல்ல